கிரிக்கெட்டில் அண்மை காலமாக அதிகமாக பேசப்படக்கூடிய பெயராக மாறி இருக்கு சஞ்சு சாம்சன். ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கே அணிக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் பரவனதுலேருந்து அவரை பற்றின நிறைய விஷயங்களை வந்து பேச ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி இன்றைக்கும் சஞ்சு சாம்சனை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. ஆனால் இது இந்திய கிரிக்கெட்டோ இல்லை ஐபிஎல்லோ சார்ந்த விஷயம் கிடையாது. கேரளாவில் நடக்கிற கிரிக்கெட் லீக் தொடர்பான ஒரு அப்டேட் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஊரில் வந்து டிஎன்பிஎல் நடக்கிற மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களும் அவங்களோட கிரிக்கெட் போர்டு வந்து ஒரு பிரீமியர் லீக்ஸாக நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து கேரளாவில் நடக்கிறது தான் கேரளா கிரிக்கெட் லீக் அப்படின்னு சொல்லப்படுற கேசிஎல். இது வந்து போன ஆண்டு தான் வந்து ஆரம்பிச்சாங்க. இப்போ அதோட 2வது சீசன் நடக்க போகுது. இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதி தொடங்க போகுது. தொடங்கி செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு. இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் விளையாடக்கூடிய அணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 6 அணிகள் விளையாடுறாங்க. திருவனந்தபுரம், திருச்சூர், கொல்லம், அதுக்கப்புறம் கோழிக்கோடு, கொச்சின், அதுக்கப்புறம் அலப்பி, இவங்க தான் அந்த 6 அணிகள் இருக்காங்க. இதில் நிறைய அணிகள் வந்து நம்மளோட ஐபிஎல் ஃபார்மேட்லேயே வந்து தக்க வைக்கப்படும் வீரர்களோட பட்டியலெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. இதில் மிக முக்கியமான நபர் அப்படின்னு பார்த்தோம்னா அலப்பி அணிக்காக விளையாடக்கூடிய விக்னேஷ் புத்தூர். இவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ஐபிஎல்ல டெபியூ பண்ணி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஆனாலும் காயம் காரணமாக இவரால் தொடர்ந்து வந்து ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியாத சூழல் அப்படிங்கிறது உருவாகி இருந்தது. இப்போ அவர் வந்து அவர் சார்ந்த அலப்பி அணியினால் வந்து தக்க வைக்கப்பட்டிருக்காரு. இதுக்கப்புறம் வீரர்களுக்கான ஏலம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த ஏலத்தில் முதல் முறையாக வந்து சஞ்சு சாம்சன் தன்னோட பெயரை வந்து பதிவு பண்ணியிருந்தார். இவர் வந்து பதிவு பண்ண அடிப்படை தொகை அப்படின்னு பார்த்தோம்னா 3 லட்சம் ரூபாய். சஞ்சு சாம்சனுக்கு வெறும் 3 லட்சம் தானா அப்படிங்கிற ஒரு அடிப்படை தொகையில் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஆனால் இந்த போட்டிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாகவே ஒரு அணிக்கு வந்து ஏலத்துக்காக நிர்ணயிக்கப்படும் தொகை அப்படிங்கிறதே வெறும் 50 லட்சம் ரூபாய் தான். ஸோ அதிலிருந்து தான் அவங்க தங்களோட மொத்த வீரர்களையுமே வந்து ஏலத்தில் எடுக்க முடியும். ஸோ அப்படி 3 லட்சம் ரூபாய்க்கு வந்து அடிப்படை விலையில் பதிவு செய்த சஞ்சு சாம்சனை ஒரு டீம் 26,80,000 ரூபாய், அதாவது அவங்க பர்ஸ் வேல்யூவில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே சஞ்சு சாம்சனுக்கு மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா கொச்சி அணி தான். ஸோ அந்த அணியை பொறுத்த வரைக்கும் எஞ்சி இருக்கிற தொகையை வச்சு தான் மற்ற வீரர்களை வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாகியிருக்கு. இதற்கு மிக முக்கிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேரளா கிரிக்கெட் லீகை பொறுத்த வரைக்கும் அதில் விளையாடக்கூடிய உச்சபட்ச வீரர் அப்படின்னா அது வந்து சஞ்சு சாம்சன் தான். ஏன்னா அவர் மட்டும்தான் வந்து இந்திய அணிக்காகலாம் விளையாடி பெரிய அளவில் ஒரு ஸ்டார் பிளேயராக இருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அவர் வந்து அந்த டீமில் இருக்கார் அப்படின்னாலே அது வந்து ஒரு ஆடட் வேல்யூவாக பார்க்கப்படும். சஞ்சு சாம்சனோட வருகை அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து நிறையா வந்து மார்க்கெட் வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் அந்த டீமுக்கு வந்து கிடைக்கும், ஸ்பான்சர்ஸ் வருவாங்க. இப்படிங்கிறதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி தான் அவ்வளவு பெரிய தொகையை வந்து சஞ்சு சாம்சனுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கொச்சி அணி. இதை தாண்டி இன்னும் சில வீரர்கள் கூட வந்து ஒரு பெரிய தொகைக்கெல்லாம் வந்து ஏலம் போயிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பஞ்சாப் அணிக்காக விளையாடக்கூடிய விஷ்ணு, இவரை வந்து ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொடுத்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பஷில், இவரை வந்துட்டு ஒரு 8 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய ஏலம் போயிட்டே தான் இருக்குது. நிறைய வீரர்கள் வந்து ஒரு நல்ல தொகைக்கு ஏலம் எடுக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகி இருக்கு. அதனாலேயே இந்த தடவை வந்து சஞ்சு சாம்சன் விளையாட போறாரு அப்படிங்கிறதே வந்து இந்த முறை இந்த போட்டியின் மீதான எதிர்பார்ப்பையும் வந்து அதிகப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு சஞ்சு சாம்சன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறனால இந்த முறை வந்து இந்த கேசிஎல் மீதான எதிர்பார்ப்பும் சரி, அதை பார்க்கக்கூடிய ரசிகர்களோட எண்ணிக்கையும் சரி இன்னுமே வந்து பெரிய அளவில் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.